இனிமேலும் இந்த ஆட்சி வேண்டாம், இந்த ஆட்சி வந்ததுன்னா மறுபடியும் அங்கங்கே விழுகிற கொலை, அங்கங்கே விழுகிற கத்தி நாளைக்கு நம்ம வீட்லேயும் விழும் அப்படின்ற அச்சம், ஒரு பயம் அனைத்து மக்களுக்கும் விட்டது. அதற்கு காரணமாக இந்த அதிமுக அரசாங்கம் இன்னைக்கு நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அனைவருக்கும் மெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது. அதாவது கேஸ் கொடுக்க வந்த ஒரு பெண்ணினுடைய வீட்டில் போயிட்டு சட்டையை கழட்டிட்டு குடி போதையில் உட்காந்துருக்காரு. பக்கம் அந்த பெண் வெளியில் ஓடி அக்கம் பக்கத்தில் கத்துறாங்க. அக்கம் பக்கத்தில் அந்த போலீஸ்காரனை வெளியில் கூப்பிட்டு வராங்க, வெளியில் கூப்பிட்டு வீடியோ போடுறாங்க. அப்புறம் அந்த போலீஸ்காரரை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் பிடிக்கிறாங்க. இதுதான் அந்த நாட்டினுடைய நிலைமை. மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது அதிமுக. அதிமுக இருக்கும்பொழுது என்னன்னா, எது 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 எப்படியோ லா அண்ட் ஆர்டர்ல கரெக்டா இருப்பாங்க. திமுக டாடா பை பை ஸ்டாலின்ற மாதிரி டாடா பை பை திமுக தானே. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட போறதா சொல்லியிருக்காங்க. அவர் காங்கிரஸோட கூட்டணி எதிர்பார்த்த நிலையில அதுவும் கைவிட்டு போயிடுச்சு. நெக்ஸ்ட் என்டிஏல இணைவாருன்னு பார்க்கும்போது அதுவும் இல்லை, இப்போ தனித்து தான் போட்டியிட போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திமுக ஒரு அஜெண்டா செட் பண்ணுங்க. என்னன்னா, விஜய் பாஜக கூட போயிடுவாரு கூட்டணி, பாஜக கூட போயிடுவாரு கூட்டணி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அது குறிப்பாக பாஜக என்ன, அந்த பழைய வழக்குழிஞ்சு போன இந்த பாஜக உள்ள வந்துடும், பாஜக கூட கூட்டணி வச்சா நீ கெட்டவன் கெட்டவன் கெட்டவன்னு விஜயும் அந்த மாதிரி கெட்டவன் அப்படின்ற பார்வையில மாத்திட்டாங்க. அப்படின்னா விஜய் அவனை மதிக்க மாட்டான், விஜய்க்கு போய் அவனுக்கு ஓட்டு போட மாட்டான் அப்படின்ற மாதிரி திமுக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுது. விஜய் அவர்கள் கூட கூட்டணி வைக்க இங்கே யாரும் தயாராகவும் இல்லை, அவர் யாரு கூட கூட்டணி வைக்க மாட்டாரு. ரெண்டாவது, ஒருவேளை காங்கிரஸ் போன்ற கட்சிகள் அவர் கூட கூட்டணி வைக்க ஆசைப்பட்டிருந்தாலும் கூட அவர் அந்த திருமண விஷயத்துல ரொம்ப பெருசா கோட்டை விட்டார். பணியூர் பக்கத்திலே ஒதுங்கக்கூட முடியாத அளவுக்கு ஒரு செயலை செய்துவிட்டார். அதிமுகவினுடைய தொண்டர்கள் விஜய்க்கு வேலை பார்ப்பது என்பது சும்மா கிடையாது. 50 வருட பாரம்பரியமான 54 வருட பாரம்பரியமான ஒரு கட்சி இன்னைக்கு முளைச்ச காலாண்டுக்காக வேலை பார்ப்பதுன்றது எங்கேயுமே நடக்காத ஒரு அபூர்வமான விஷயம். கூட்டணி வைத்தால் விஜய்க்கான வருங்காலம் இருக்கிறது, எதிர்காலம் இருக்கிறது. கூட்டணி இல்லைன்னா விஜய் என்ற மனிதர் இன்னும் 2 வருஷத்துல கமலஹாசனுக்கு நடந்த விட மோசமாக நடக்கக்கூடிய ஒரு சூழல் விஜய் இருக்கிறது, விஜயோட கட்சிக்கு இருக்கிறது. அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சும்மா இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரசிகர்களை சொரிஞ்சு விட்டு இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் கிட்டத்தட்ட இந்த கட்சியை இந்த மாதிரி கூகுள் மேப்ல இல்லாத அளவுக்கு ஆக்கணும் அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்காங்க. இப்படி ஒரு கட்சி கூகுளில் இருந்தால் வரலாறே இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக செயல்பாடுகள் ஆரம்பிச்சிட்டாங்க. ரஜினிகாந்த் ரசிகர்களும் ரஜினிகாந்த் ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படின்னா ஒருத்தர் எவன் நினைச்சாலும் தப்பிக்க முடியாது, அந்த செக்லேருந்து எவன் நினைச்சாலும் தப்பிக்க முடியாது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சீமானை விட 1% தெரிஞ்சோ தெரியாமலோ AVKவினுடைய மொத்த ஓட்டு சதவீதமும் கம்மி ஆயிடுச்சோ, அதுக்கப்புறம் விஜயும் சரி, விஜயினுடைய தற்கொலைகளும் சரி, வாழ்வதில் அர்த்தம் இல்லை. சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள் தான் நம்மோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா திமுக அரசை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதிமுக சார்பில் இந்த சட்ட ஒழுங்கு இல்லாதனால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றதுக்காக பாதுகாப்பு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? கண்டன ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய வெற்றி தான். ஏறக்குறைய திமுக மற்றும் மக்கள் அனைவருக்கும் இந்த திமுக அரசாங்கத்தை எந்தெந்த வகையில் அந்த திமுக அரசாங்கத்தில் நடந்த உண்மைகளை மக்களுக்கு தெரியப்படுத்தணுமோ தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதிமுக. அதில் இந்த ஆர்ப்பாட்டம், இன்னைக்கு நடந்த இந்த ஆர்ப்பாட்டம் ஏறக்குறைய திமுகவை முழுவதுமாக தோல்வியுறுத்தி காட்டிவிட்டது. இந்த கடைசி 5 ஆண்டுகளில் திமுகவில் நடந்த மொத்த குற்ற சம்பவங்களையும் அவலங்களையும், பெண்களுக்கு எதிரான அநீதிகளையும், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளையும், குறிப்பாக போக்சோ வழக்குகள், குறிப்பாக பெண்கள் அதாவது பாலியல் துன்பம் ப்ளஸ் கொலை, இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 5700 கொலைகளுக்கு மேலே ஒரு வருடத்தில் மட்டும் 2024-25 மட்டும் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்ற அந்த தரவுலேருந்து ஆரம்பித்து ஏறக்குறைய ஒவ்வொரு இடத்திலும் அன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் பேசும்பொழுது கூட, சாணக்கியாவினுடைய ஆண்டு விழாவில் பேசும்பொழுது கூட பேசினார். அப்போ கூட அண்ணாமலைக்கு உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? எனக்கு அண்ணாமலைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. 17ஆம் தேதி, அதாவது இன்று எஸ்பி வேலுமணி அவர்களுடைய முன்னிலையில் அண்ணாமலை அவருடைய தலைமையில் தான் கோவை மாவட்டத்தில் எங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டமே நடக்கும் பொழுது, ஸோ அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் இந்த திமுகவை பற்றி பேசுவார், திமுக என்னென்ன பிரச்சனை பண்ணிச்சுட்டு பேசுவார்னு சொன்ன மாதிரியே இன்னைக்கு அண்ணாமலை கிட்டத்தட்ட பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு. அண்ணாமலை மட்டும் இல்லை, ஏறக்குறைய அனைத்து மாவட்டத்திலும் அனைத்து மாவட்ட செயலாளர்களின் தலைமையில், அனைத்து அமைச்சர்கள் தலைமையில், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் தலைமையில் ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக விடவிடத்து பிரித்து தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கு தெரியாத பல விஷயங்கள், மக்களுக்கு மூடி மறைக்கிறாங்க, பல விஷயங்களை வெளியே தெரியப்படுத்தாமல் மூடி மறைக்கிறாங்க. அது போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு அதிமுகவினுடைய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மக்களுக்கு தெரிய வந்துவிட்டது. இனிமேலும் இந்த ஆட்சி வேண்டாம்,
இந்த ஆட்சி வந்ததுன்னா மறுபடியும் வந்து அங்கங்கே விழுகிற கொலை, அங்கங்கே விழுகிற கத்தி நாளைக்கு நம்ம வீட்லேயும் வந்து விழும் அப்படின்ற அச்சம், ஒரு பயம் அனைத்து மக்களுக்கும் வந்து விட்டது. அதற்கு காரணமாக இந்த அதிமுக அரசாங்கம் வந்து இன்னைக்கு நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அனைவருக்கும் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது. அதே நேரத்தில் மிக முக்கியமாக அந்த விக்டிம்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அதாவது இன்னைக்கு யாரு கொல்றான் அப்படின்றது கூட நமக்கு விஷயம் இல்லை. ஏன்னா கொலகாரம் கொண்டுட்டு தான் இருப்பான், கெட்டவன் தான். ஆனால் இங்கே அநியாயமாக பாதிக்கப்படும் பொதுமக்கள், தமிழ் மக்கள் இருக்காங்க இல்லையா, குறிப்பாக தமிழ் குழந்தைகள், தமிழ் பெண்கள், இவங்களோட விக்டிம் ஷேமிங்கிறது இன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு அதான் பேசும்பொழுது எல்லாரும் அதான் ரொம்ப பெருசாக பேசினாங்க. என்னன்னா, இப்போ ஒரு பெண்ணுக்கு எதிரான ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த பெண்ணை எந்த வகையில தவறாக காண்பிக்கணும். அன்னைக்கு கூட ஒரு எடுத்துக்காட்டு, விளாத்திக்குளத்துல அந்த 12ஆம் வகுப்பு மாணவி, அந்த 17 வயது பெண் வந்து அன்னைக்கு பாலியல் வன்முறை செய்யப்பட்டு கொலையுண்டு இருக்கும் பொழுது அதை போய் காவல் நிலையத்தில் சொல்ல போகும் பொழுது உன் பொண்ணு யாரு கூட ஓடி போனான்னு கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க வந்து இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணப்பட்டு இருக்காங்க. சஸ்பென்ஷன் ஆப்வியஸ்லி என்ன எவ்வளோ நாள், 1 மாதம் 2 மாதம், அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வேலைக்கு வந்துடுவாங்க. ஸோ அது சரியாயிருமா, அது பனிஷ்மெண்ட்டா, சரியான பனிஷ்மெண்ட், இங்கே ஒரு உயிருக்கு அதுதான் வந்து விளையா அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால வந்து அந்த ஒரு பெண், ஒரு பாதிக்கப்படக்கூடிய ஒரு பெண், பாதிக்கப்பட்டிருக்கும் ஒரு பெண், அந்த பெண்ணுடைய ஒரு குடும்பத்திலிருந்து வரும்பொழுது இந்த பெண்ணை தவறாக பார்க்கறது இந்த மாதிரியான எண்ணம் அப்படின்றது இருக்கு. இதே மாதிரி யார் அந்த சார், அந்த இந்தியாவை உலுக்கிய யார் அந்த சாருக்கு இன்னும் கேள்வி பதில் இல்லை. அண்ணாமலை அவர்கள் கூட பல இடங்களில் அதை பற்றி பேசினாங்க. அதுக்கான சாதாரண ஒரு நம்ம எல்லாரும் புரியக்கூடிய அளவுக்கு ஒரு தரவுகளை கொடுத்தும் கூட அதற்கான பதில் வரல. அண்ணாமலை அவர்கள் கூட அதெல்லாம் பற்றி பேசினாங்க, பலர் பேசினாங்க. இந்த யார் அந்த சார், இந்த யார் அந்த சார் அப்படின்ற விஷயத்துல நீங்க நல்லா என்ன நடந்துன்னு பார்க்கணும்னா, எந்த பெண் வந்து வெளியில வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ்ட தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அந்த பெண்ணுடைய மொத்த டீட்டெயில்ஸும் வெளியில விட்டாங்க. அது யார் விட்டா என்ன ஏதுன்னு தெரியல. வாட்ஸ்அப் நம்பர் முதற்கொண்டு அவங்களுடைய கம்ப்ளீட் எல்லா டீட்டெயில்ஸும், எஃப்ஐஆர் காப்பி முதற்கொண்டு வெளியில வந்தது. அந்த பொண்ணுடைய அட்ரஸ் முதற்கொண்டு வெளியில வந்தது. இது எதுக்கு அப்படின்னா, அந்த விக்டிமை ஷேம் பண்ணணும், அந்த விக்டிம் வந்து நம்ம த்ரெட்டன் பண்றோன்றதை மீறி வேற யாரும் முன்னாடி வந்து கேஸ் கொடுத்துடக்கூடாதுன்ற ஒரு 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 மிகப்பெரிய ஒரு மோசமான செயல் தான் இது. இந்த மாதிரி விக்டிம்ஸ் எல்லாரையுமே வந்து நீங்க பயமுறுத்தி வைக்கக்கூடிய சூழல்ல தான் நீ திமுக அரசாங்கம் இருக்கு. அதைத்தான் நீங்க அதிமுக வெளிச்சம் பூட்டி இந்த விக்டிம் ஷேமிங், அதே நேரத்தில் விக்டிம் த்ரெட்டனிங், அதே நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய ஆதாரங்களை அழிப்பது, ஆதாரங்களை எந்தெந்த வகையில் அழிப்பேன்னா, யார் இந்த சார் விஷயத்துல வந்து ஏறக்குறைய அந்த விஷயம் செய்த அந்த நபர், பிடிபட்ட அந்த நபர் இருக்கார் இல்லையா, இந்த பிடிப்பட்ட அந்த நபர் முதல் நாள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவரை விடுவிக்க வச்சிருக்கணுன்ற தேவையே இல்லை. அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் விடுவிச்சதுக்கு அப்புறம் திமுகவினுடைய அந்த மாவட்ட செயலாளர் கூட, குறிப்பாக ஒரு அமைச்சர் கூட இதெல்லாம் அவர் பேசியிருக்கிறார். ஸோ அப்போ அவர் எதுக்கு வெளியிடப்பட்டிருக்கிறார், ஆதாரத்தை அழிப்பதற்காகத்தான் அவர் வெளியே விடப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுதான் வந்து எல்லாரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக. ஸோ அதனால ஆதார அழிப்பு, இது போன்ற பல விஷயங்கள் வந்து திமுக அரசாங்கத்தில் நடந்திருக்கு. குறிப்பாக திமுக நிர்வாகிகளே பார்த்தீங்க அப்படின்னா பாலியல் பிரச்சனைகளை மீண்டும் மாட்டிகிட்டே இருக்காங்க. இன்னைக்கெல்லாம் ஒரு போலீஸ்காரரே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கேஸ் கொடுக்க வந்த ஒரு பெண்ணினுடைய வீட்டில் போயிட்டு சட்டையை கழட்டிட்டு குடி போதையில் உட்காந்துருக்காரு. பக்கம் அந்த பெண் வந்து வெளியில் ஓடி வந்து அக்கம் பக்கத்தில் கத்துறாங்க. அக்கம் பக்கத்தில் வந்து அந்த போலீஸ்காரனை வெளியில் கூப்பிட்டு வராங்க, வெளியில் கூப்பிட்டு வந்து வீடியோ போடுறாங்க. அப்புறம் அந்த போலீஸ்காரரை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் பிடிக்கிறாங்க. இதுதான் அந்த நாட்டினுடைய நிலைமை. இப்போ திமுக நிர்வாகி 2.5 வயது குழந்தைய, 2.5 வயது பெண் கூட சொல்லக்கூடாது, குழந்தை, அந்த குழந்தையை கற்பழிச்சுட்டு கொண்டுட்டான். அவனுக்கு வயசு 40 வயசு. அதே மாதிரி ஒரு விமான பணிப்பெண், அவங்க இந்தியா விமானத்தில் போகும்பொழுது ஒரு திருவள்ளூர் 6வது வார்டு உறுப்பினர், திருவள்ளூர் நகராட்சியோட 6வது வார்டினுடைய கவுன்சிலர் ஆகாயத்தில் பறக்கும்பொழுது சில்மிஷம் பண்றான் திமுகவினுடைய கவுன்சிலர். அதே மாதிரி திமுகவை சார்ந்த ஒரு கேண்டீன் நடத்தக்கூடிய ஒரு உரிமையாளர், 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு கேண்டீன் எங்க நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ்ல, அதுல வந்து கேஷியரா வேலை பார்க்க வந்த ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறான்னு கிட்டத்தட்ட நாள் கணக்காக பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த பெண்ணு தப்பிச்ச பொழுது வெளியில வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி திமுகவை சார்ந்தவர்களே, அதே நேரத்தில் திமுக மேடையில் திமுக அவருடைய தலைவி ஸ்டாலினுடைய தங்கை பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே, கனிமொழி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே கீழே பார்த்தீங்கன்னா மகளிர் காவல் அதிகாரி ஒருவருக்கு பாலியல் சீண்டல் பண்றாங்க யாரு, திமுக காரங்க. அப்படி இன்னைக்கு திமுக காரங்கிட்டது மக்களை காப்பாற்ற வேண்டியது, குறிப்பாக பெண்களையும் குழந்தைகளையும் காப்பாற்ற வேண்டியது நீ பெரிய விஷயமா போச்சு. ஸோ இது அனைத்தும் என்று பேசப்பட்டது. இன்றைய கண்டன ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய வெற்றி. மக்கள் விழித்துக் கொண்டுள்ளார்கள். மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது அதிமுக. அதிமுக இருக்கும்பொழுது என்னன்னா, எது 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 எப்படியோ லா அண்ட் ஆர்டர்ல கரெக்டா இருப்பாங்க. அது வந்து ஏன்னா அம்மாவினுடைய வளர்ப்பு, எடப்பாடியார்ன்றவர் அம்மாவினுடைய வளர்ப்பு, எம்ஜிஆருடைய விசுவாசி, அங்கிருந்து வருதுன்றதுனால அவர் வந்தாருன்னா எது நடக்குதோ நடக்கலையோ, அவர் வந்து பெரிய இது இல்லை, அவருக்கு படிப்பறிவு இல்லை, அவருக்கு வந்து மாடர்னா இருக்கும்ல, அவருக்கு விக்கி தெரியல, அவருக்கு நடக்க தெரியல, இவர் ஸ்டாலின் மாதிரி அவரா பந்தாவா இருக்கிற என்னென்ன சட்டை எல்லாத்தையும் மாத்திட்டு காலையில ஹெல்மெட் கியரை போட்டு சைக்கிள் ஓட்ட தெரியல, அந்த மாதிரி விளம்பரம் அவருக்கு பண்ண தெரியல. ஆனா அவருக்கு தெரிஞ்ச ஒண்ணே ஒண்ணு,
அவன் கிரிமினல்னா அவனை லா அண்ட் ஆர்டர் போலீஸ் வந்து அவனை எந்தெந்த வகையில ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அந்தந்த வகையில ட்ரீட்மெண்ட் பண்ணும். அதுதான் அதிமுக. அதுதான் அதிமுக மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. அந்த இரும்பு கரம் கொண்ட அந்த பெண்மணியிடம் படித்து வந்த எடப்பாடியார் வந்து எது நடக்குதோ இல்லையா எல்லண்டோவை பார்த்துக்குவார். இன்னைக்கு அவர் பேசும்பொழுது அவரை எதிர்த்து எவனாவே ஒரு கேள்வி கேட்க முடியாது. நீ இருக்கும்போது நடந்ததா அப்படின்னு கேள்வியே கேட்க முடியாது. அந்த கேள்விகள் ஒருவேளை ஒரு சில கேள்விகள் ஆங்காங்கே இருந்தாலும் கூட அதற்கு பதில்கள் வந்து நியாயமான பதில்கள் இருக்கும். அப்படிப்பட்ட அவர் பேசும்பொழுது மக்கள் இன்னைக்கு விழித்துக் கொண்டுள்ளார்கள். மக்கள் அந்த அதிமுகவை எப்படியாவது ஆட்சியை அமர வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இன்றிலிருந்து உருவாகிவிட்டது. திமுக டாடா பை பை ஸ்டாலின்ற மாதிரி டாடா பை பை திமுக தான். இப்ப பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து தனித்து போட்டியிட போறதா சொல்லியிருக்காங்க. அவர் காங்கிரஸோட கூட்டணி எதிர்பார்த்த நிலையில அதுவும் கைவிட்டு போயிடுச்சு. நெக்ஸ்ட் என்டிஏல இணைவாருன்னு பார்க்கும்போது அதுவும் இல்லை. இப்ப தனித்து தான் போட்டியிட போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திமுக வந்து ஒரு அஜெண்டா செட் பண்ணுங்க. என்னன்னா, அதாவது இன்னைக்கு விஜய் வந்து ஒரு 3வது இடத்துல இருக்கிறாருன்னு வைங்களேன். 3வது இடத்துல இல்லை. ஏன்னா சரி இன்னைக்கு அவர் கூட்டம் பெரிய பெரிய இடத்துல கூடுது அப்படின்றனால அவர் 3வது இடத்துல வச்சுட்டாங்க. ஐடியலி பார்த்தீங்கன்னா சீமான் 3வது இடத்துல இருக்கிறார், விஜய் 4ஆம் இடத்துல இருக்கிறார். இன்னைக்கு 3ஆம் இடம் 4ஆம் இடம் பார்க்கும் பொழுது அந்த ஓட்டுக்கள் திமுகவினுடைய ஓட்டுக்கள் அங்கு சிதறி போவதாக திமுகவினருக்கு ஒரு அச்சம். திமுக அதிருப்தியில் திமுக எதிர்ப்பில் இருக்கக்கூடிய ஓட்டுகள் அனைத்தும் வந்து இன்னைக்கு 3ஆம் இடத்துக்கு போய்விடுமோ அப்படின்ற ஒரு பயம். இவர் வந்து 3வது இடத்துல வரக்கூடியவர் வந்து ஒரு பெரிய த்ரெட் ஆயிடுவாரோ, குறிப்பாக உதயநிதிக்கு ஒரு பெரிய த்ரெட் ஆயிடுவாரோ, திமுகவினுடைய லெகசிக்கு திமுகவினுடைய ஃபியூச்சருக்கு இது ஒரு ஆபத்தாகி விடுமோ என்பதனால விஜய் வந்து பாஜக கூட போயிடுவார் கூட்டணி, பாஜக கூட போயிடுவார் கூட்டணி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அது குறிப்பாக பாஜக என்ன அந்த பழைய வழக்குழிஞ்சு போன இந்த பாஜக உள்ள வந்துடும், பாஜக கூட கூட்டணி வச்சா நீ கெட்டவன் கெட்டவன் கெட்டவன்னு விஜயும் அந்த மாதிரி கெட்டவன் அப்படின்ற பார்வையில மாத்திட்டாங்க. அப்படின்னா விஜய் அவனும் மதிக்க மாட்டான், விஜய்க்கு போய் அவனு ஓட்டு போட மாட்டான் அப்படின்ற மாதிரி திமுக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுது. திமுகவுடைய நரேட்டிவ் இதுதான், வேற ஒன்றும் இல்லை. அது இல்லாமல் விஜய் போய் ஒருத்தட்ட இறங்கி போய் கூட்டணி வைப்பாரா அப்படின்னா விஜயனுடைய மனநிலைக்கு இன்னைக்கு அவர் வந்து உலகத்தின் உச்சாணி கும்பில் இருப்பதாக அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு எல்லாருமே எனக்கு ஓட்டு போட மட்டும் தான் காத்திருக்காங்க. எலெக்ஷன் வந்த அன்னைக்கு எல்லாரும் போய் விஜய்க்கு மட்டும் ஓட்டு போட்டு அவர் சிஎம் ஆக்கி அவர் நேராக வந்து நாற்காலியில் உட்கார வச்சுருவாங்கன்ற ஒரு மமதையில் இருக்கார். அவர்லாம் வந்து இறங்கி போய் பனையூர் விட்டு இன்னைக்கு போய் ஒரு கிரீன் வேஸ்டரில் போய் ஐயா எடப்பாடி அவர்களை சந்திப்பாரா அப்படின்னா அவர் கமலாலயத்தில் போய் ஐயா நயனாரேந்திரன் அவர்களை சந்திப்பாரான்னா அவர் சந்திக்கலாம் தயார் கிடையாது. அவர் இருக்கவருக்கு அவரை போய் எல்லாரும் பார்க்கணும். அதாவது ராமதாஸ் போன்றவர்கள் கூட, அரசியல் கைதேர்ந்த வைகோ போன்றவர் கூட, இன்னும் வயதாகிய மூத்த அரசியல்வாதிகள் கூட அவரை போய் பனையூரில் சந்திக்கணுன்ற ஒரு கர்வத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் விஜய். ஸோ அதனால் விஜய் வந்து யார் கூடயும் போய் ஓட்டுக்கலாம், கூட்டணிக்கெலாம் பேச்சுவார்த்தை நடத்துறது, போய் உட்காடுறது, போய் அவங்க ஆஃபீஸில் போய் அவங்கள சந்திக்கிறது வைக்கிறது யாரையும் பார்க்க மாட்டார். ஸோ அதனால் வந்து விஜய் அவர்கள் கூட கூட்டணி வைக்க இங்கே யாரும் தயாராகவும் இல்லை, அவர் யாரு கூட கூட்டணி வைக்க மாட்டார். 2வது ஒருவேளை காங்கிரஸ் போன்ற கட்சிகள் வந்து அவர் கூட கூட்டணி வைக்க ஆசைப்பட்டிருந்தாலும் கூட அவர் அந்த அந்த திருமண விஷயத்தில் வந்து ரொம்ப பெருசாக கோட்டை விட்டார். பணியூர் பக்கத்திலே ஒதுங்கக்கூட முடியாத அளவுக்கு ஒரு செயலை செய்து விட்டார். ஏன்னா பர்சனல் இஸ் டிஃப்ரெண்ட், அதாவது டைவர்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஆனால் வேர்பல் அபியூஸ் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு டொமஸ்டிக் அபியூஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்றது டிஃப்ரென்ஸ். அங்கே நடந்தது டொமஸ்டிக் அபியூஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ். அதே நேரத்தில் ஒரு வேர்பல் அபியூஸ், ஒரு வேர்பல் டிஸ்டைன். ஸோ அந்த பெண்ணே வந்து இன்னைக்கு வந்து ஒரு நீதிமன்றத்தினுடைய படியேறி இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கும் பொழுது அவர் ஒரு மென்டல் என்று குறிப்பிடும் பொழுது அதை மீறி ஒருத்தன் கூட்டணி வைக்கணும்னு அவர் பனையூரில் போயிட்டு அவர் வீட்டு வாசலில் காத்திருப்பானா அறிவுள்ள எவனும் வந்து விஜய் கூட கூட்டணி வைக்கணும்னு இனிமேல் நினைக்க மாட்டான். அப்படியான ஒரு கேவலமான செயலை, ஒரு கீழ்த்தரமான செயலை விஜய் செய்து விட்டார். ஸோ அதனால் விஜய் கூட எவனும் கூட்டணி வைக்க போகிறதில்ல, விஜய் யார் கூட கூட்டணி வைக்க போகிறதில்ல. அவர் தனியாக நின்று அனைத்து தொகுதியிலும் டெபாசிட் இழப்பார். அவர் நிற்கும் தொகுதியில் அவர் 2வது 3வது இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது தவிர வேறு எதுவும் அவர் கிடையாது. ஏன்னா கூட்டணி வைக்காம இது வரைக்கும் எந்த கட்சியும் ஜெயிச்சது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வரலாறு ஒன்று இருக்குல்ல சார். இப்போ அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி அமைச்சாருன்னா வாய்ப்பு, ஐ மீன் அதிமுக கூட கூட்டணி அமைச்சாருன்னா ஒரு 30 சீட்டு கேட்டாருன்னா 25 சீட்டு சாலிடாக ஜெயிப்பார். அதிமுகவிடம் ஒரு அமைச்சர் பதவியும் கேட்கலாம். அவர் நினைச்சா 1 இல்லை 2 கூட கேட்டுக்கலாம். அதே நேரத்தில் அதிமுக வந்து இந்த பசங்க வந்து ஆன்லைனில் அதிமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆக்கி விட்டுருவாங்க. ஏன்னா அதிமுக வந்து இன்னைக்கு அந்த விளம்பர யுக்தி, விளம்பர எண்ணம் இல்லாத அதிமுக வந்து ஆன்லைனில் அவங்களோட ப்ரெசன்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கூட்டம் வந்து அந்த அதிமுக கூட கூட்டணி வச்சிருச்சுன்னா ஆன்லைனில் அதிமுகவோட ப்ரெசன்ஸை கடைசி அட்லீஸ்ட் 30 நாள் கூட நல்லா ஃபோர்ஸ் ஆக்கி விட்டுருவானுங்க. அது வந்து அதிமுகவுக்கு ஒரு சாதகம். அதை தவிர மற்ற எல்லாமே விஜய்க்கு தான் சாதகம். அதிமுகவினுடைய தொண்டர்கள் விஜய்க்கு வேலை பார்ப்பது என்பது சும்மா கிடையாது. 50 வருட பாரம்பரியமான 54 வருட பாரம்பரியமான ஒரு கட்சி வந்து இன்னைக்கு முளைச்ச காலாண்டுக்காக வேலை பார்ப்பதுன்றது எங்கேயுமே நடக்காத ஒரு அபூர்வமான விஷயம். ஸோ அதனால் ஒரு 30 தொகுதி கேட்டு போனார்னா 25 தொகுதி சாலிடாக 20 தொகுதிக்கு மேலே ஜெயிப்பார். அதே நேரத்தில் அதிமுகவினுடைய கூட்டணியும் வந்து வெற்றி பெறும், சிஎம் ஆயிடுவார். இவர் ஒரு அமைச்சர் பதவி, இன்னொருத்தருக்கு யாருக்காவது புசியானதுக்கு ஆதரவுனா அவங்க எல்லாம் ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி வாங்கி கொடுக்கலாம். அதனால கூட்டணி வைத்தால் விஜய்க்கான வருங்காலம் இருக்கிறது, எதிர்காலம் இருக்கிறது. கூட்டணி இல்லைன்னா
விஜய் என்ற மனிதர் இன்னும் 2 வருஷத்துல கமலஹாசனுக்கு நடந்ததை விட மோசமாக நடக்கக்கூடிய ஒரு சூழல் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது, விஜயுடைய கட்சிக்கும் இருக்கிறது. ஆமா. திமுக ஆட்சியில பார்த்தீங்கன்னா தொடர்ந்து குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அவர் அதை பத்தி எந்த குரலும் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது உட்கட்சி பிரச்சனையை பத்தி அவர் பெருசா பேசிட்டு இருக்காருல்ல சார். உட்கட்சி பிரச்சனை இப்போ கட்சிக்குள்ளேயே சண்டை போட்ட மனஸ்தாபங்கள் ஏற்படும், இதனால வெற்றி பாதிக்கும் அப்படின்ற மாதிரி அதுதான் இவரை பொறுத்த வரைக்கும் மேம். அதாவது மக்கள் பிரச்சனைகள் அவருக்கு பெருசே கிடையாது. கட்சியை அவருக்கு நடத்தவே தெரியல. கட்சிக்காரங்க இவர் சொல்றது எதுவும் கேட்க மாட்டாங்க. ஒரு இடத்துல ஓடி வராத அப்படின்னா ஓடி வராங்க. இவர் கார் பின்னாடி பைக்கை கொண்டு வராதுன்னு அவரே கெஞ்சி கேட்குறாரு, ஓடி வராங்க. குழந்தைய தூக்கிட்டு எந்த கூட்டத்துக்கு வராதிங்கன்னா வராங்க. குழந்தைய தூக்கிட்டு கார் பின்னாடி ஓடுறாங்க. அதே நேரத்தில் அவர் ஒரு நியாயமாக உண்மையாக நதி போல் ஓடணும், அது இது மெதுவாக இருக்கணும், நம்ம வந்து அக்ரெசிவாக போகக்கூடாது, நீங்களாம் வேர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்றாங்க. ஆனால் இப்போவும் பெண்களை ரொம்ப கொச்சையாக கேவலமாக கமெண்ட்ஸில் பேசுகிறத வைக்கிறது, அதே நேரத்தில் பெண்களை எந்தெந்த வகையில் கேவலமாக சித்தரிக்கிறது இன்னும் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவரால் அந்த கட்சியை கண்ட்ரோலில் கட்டுக்கோப்பாக வச்சிருக்க முடியாதுன்னு முடியல. அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் அவருடைய தோழமை யார் அவருடைய பியர்ஸ்ன்னு சொல்லப்படுகின்ற ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த், அவங்கெல்லாம் தன்னிச்சா அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் செயல்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்கு அருண்ராஜ் அவர்கள் பேசும்பொழுது இலவசங்களே கொடுக்கக்கூடாது அப்படின்றது. விஜய் என்ன இலவசங்களை அறிவிக்கிறார், பைக்கு கொடுப்பேன், கார் கொடுப்பேன், அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காரு, வீடு கொடுப்பேன்னு. அருண்ராஜா இலவசம் கொடுக்கக்கூடாதுன்றது. அதே மாதிரி ஆதவர்ஜுனா அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சும்மா இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரசிகர்களை சொரிஞ்சு விட்டு இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் கிட்டத்தட்ட இந்த கட்சியை இந்த மாதிரி கூகுள் மேப்பில் இல்லாத அளவுக்கு ஆக்கணும் அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்காங்க. இப்படி ஒரு கட்சி கூகுளில் இருந்தால் வரலாறே இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக செயல்பாடு ஆரம்பிச்சிட்டாங்க. ரஜினிகாந்த் ரசிகர்களும் ரஜினிகாந்த் ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படின்னா ஒருத்தன் எவன் நினைச்சாலும் தப்பிக்க முடியாது, அந்த செக்லேருந்து எவன் நினைச்சாலும் தப்பிக்க முடியாது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆதவர்ஜுனா போகிற போக்கில் ரஜினிகாந்த் திமுக மிரட்டிடுச்சு. ஆதவர்ஜுனாலாம் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் பண்ணும்போது பிறந்திருக்கவே மாட்டார். ரஜினிகாந்த் அவர்கள் உச்சத்தில் இருக்கும்போது ஆதவர்ஜுனாலாம் ஒன்றுக்கு போயிட்டு இருப்பார். அந்த மாதிரியான ஆள் வரலாம். அப்படிப்பட்ட அவருக்கு இந்த அளவுக்கு தைரியம் எங்கே இருந்தது? விஜய் கொடுக்குறனா வருமா, இல்லைன்னா விஜய்க்கு தெரியாமல் விஜய் கையை கட்டி போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களான்னு தெரியல. புஷி ஆனந்த் கிட்டத்தட்ட ஊமே ஆகிட்டார். புஷி ஆனந்த்ன்றவர் தான் கட்சியுடைய பொதுச் செயலாளரா அப்படின்னா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரியல, தேட வேண்டியதாக இருக்குது. அப்படி தன்னிச்சையாக கட்சி இயங்கிட்டு இருக்கப்ப அந்த கட்சியை அவர் கட்டுக்கோப்பாக வைக்க முடியாமல் கட்சி நம்ம கண்ட்ரோலே இல்லையே அப்படின்னு நினைச்சு தினம் குடிச்சிட்டு இதெல்லாம் புலம்பிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க எல்லார்ட்டையும். அன்னைக்கு பாருங்க, இவர் ஒரு பிரைவேட் ஜெட்டில் ஒரு இடத்துக்கு போகிறாரு, பின்னாடி வந்து ஆதவர்ஜுனா உள்ள சரக்கு பாட்டில் வச்சுருந்துருக்காரு, அதை பிடிச்சி அதனால விஜய்க்கு லேட் ஆகுது. ஸோ இப்படி ஆளாளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கட்சி எப்படி நடத்த முடியும்னு இவருக்கு ப்ரெஷர்லாம் அதுதானே ஒழிய இன்னைக்கு ஜெயிக்க முடியாதுன்றதெல்லாம் விஜய்க்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. சரக்கு பாட்டில் கத்திரிக்கோள் வச்சதுலாம் ஒரு வதந்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை மேம், வதந்தியாக இருந்தாலும் வந்து மேம், அதாவது உள்ள வந்த ஒரு கம்ப்ளீட்டாக உள்ள வந்து ஆத்தென்டிகேட் பண்ணுறாங்க. உள்ள ஆத்தென்டிகேட் பண்ணி ஒரு வெரிஃபிகேஷன் ஒரு செக் பாயிண்ட் வச்சு வெரிஃபை பண்ணும்பொழுது உள்ள இருக்க ஸ்க்ரூட்டினி பண்ணும்போது அப்போ அந்த இருக்கிற பொருள்கள்லாம் அந்த மாதிரி இருக்குது இல்லை அப்படின்றது வந்து ஃபோட்டோகிராஃப் பண்ண முடியாது, ஃபோட்டோகிராஃப் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு ப்ரைவேட் அஃபேர், அங்கே நடக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி ப்ரோட்டோக்கால். அந்த செக்யூரிட்டி ப்ரோட்டோக்காலோட விஷயம் வந்து ஒரு ஆதாரத்தோட ஒரு ஃபோட்டோகிராஃபோட வெளியில் வந்ததுன்னா அது வந்து பிரீச். ஸோ அதனால் ஆதாரம் இல்லாதனால அதை வதந்தின்றாங்க. சும்மா இப்போ இது வரைக்கும் ஆதவர்ஜுனா அங்கங்கே போயிட்டு இருந்தார், இது வரைக்கும் விஜய் எங்கெங்கே போயிட்டு இருந்தார், யார் இப்படி ஒன்றும் சொல்லலையே, யார் இதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லையே. எதுக்கு சம்மந்தமில்லாத வெளியில் வருது ஆனால் ப்ரூஃப் இல்லாததுனால தாவைக்கு அவருடைய அந்த மடக்கு உதவிகள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு வதந்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லையா, இது நடந்திருக்கும், நடக்காமல் இது வரைக்கும் விஜய் போயிட்டு வரும்போது யார் வந்து கத்திரிக்காய் வச்சுட்டு போனார், சரக்கு பாட்டில் எடுத்துட்டு போனான்னு சொல்லலை. அவர் குடிப்பாருன்னு ஊருக்கே தெரியும், அவர் ஒரு குடியாருன்னு ஊருக்கே தெரியும், அவர் குடிச்சிட்டு தான் பேசுகிறாருன்றது தெரியும். குடிக்காமல் அவர் வந்தாருன்னா தெளிவாக வராரு, குடிச்சிட்டு வந்தாருன்னா வேற மாதிரி இருக்காருன்றதான் தெரியும், குளகுலன்னு இருக்காருன்றது தெரியும். ஆனால் அதை பற்றி பேசலை. இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு நியூஸாக உள்ளேருந்து வெளியில் வந்து அப்படி உள்ள ஏன் லேட் ஆகுது அப்படின்னா அவர் இது மாதிரி மாட்டியிருக்காங்க, அதனால் அது என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு வெளியில் வரும். அப்படியே வெளியில் வரும். அதுக்கு நீங்கள் ஃபோட்டோகிராஃபோட ப்ரூஃப் காட்டணும்னா அங்கே எங்கே போவோம்? நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்க, எத்தனை பேரை பற்றி உங்கள் இஷ்டத்துக்கு போகிற போக்கில் பேசுகிறீங்களா இல்லையா? அந்த மாதிரி நாங்களும் போகிற போக்கில் பேச தான் செய்வோம். அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ தாவைக்க வந்து தனித்து போட்டியிட போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை தொகுதியில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது சார்? அதுவும் பெரம்பூரில் வந்து ஒரு வேட்பாளராக இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருல்ல. அவர் பெரம்பூர்ன்றாங்க, வில்லிவாக்கத்தில் இவர் ஆதவர்ஜுனான்றாங்க, புஷி ஆனந்துக்கு சோழிங்கநல்லூர் கொடுக்குறதாக இருந்தது. அப்புறம் சோழிங்கநல்லூர் அவர்கிட்டருந்து பிடுங்கி அதை பிசிஆர் சரவணன் கொடுத்து புஷி ஆனந்துக்கு பார்த்திங்கன்னா எழும்பூர் தொகுதியை கொடுக்கலான்றாங்க. இப்படியே அங்கங்கே அவங்களே தனித்து போட்டியிட போகிறாங்க. ஒரு 10 பேரை தவிர கொடுக்கறதுக்கு வேட்பாளர்களே கிடையாது. வேட்பாளர்கள் சும்மா அதாவது பேருக்கு ஊரில் இருக்கக்கூடிய அவன் இவனா ஒருத்தன் அங்கங்கே மாவட்ட செயலாளர் அப்படின்னா மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஆள், செலவழிக்க முடிஞ்சவன் பண்ணுவான். செலவழிக்கலாம் அவங்க யாரும் காசு இருக்க மாதிரி தெரியல, பெரிய அளவில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட யாரும் வர மாதிரி தெரியல. ஆர்கே நேரில் மரி வில்சன் சொல்லிட்டு இந்த ஜேபிஆருடைய முன்னாள் மருமகன் அவர் நிற்க போகிறாருன்றாங்க.
இப்படி பலர் நிற்க போகிறாங்க, பலர் இயங்க போகிறாங்க, அதெல்லாம் சரிதான். பட் ஆனால் சீமானை விட ஒரு சதவீதம் அதிகம் எடுத்துட்டா இவங்களுக்கு கேவலம் கிடையாது. சீமான் எத்தனை எடுக்க போகிறாரோ, என்ன எடுக்க போகிறாரோ, 35 லட்சம் ஓட்டை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி 2024 ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதை விட இவங்க ஒரு சதவீதம் ஒரு 10,000 ஓட்டு கூட வாங்கிட்டாங்கன்னா தப்பிப்பாங்க. கேவலப்படாமல், கஷ்டப்படாமல், துன்பப்படாமல், சரி தோல்வியாக இருந்தாலும் இந்த தோல்வியை கொஞ்சமாவது ஏற்றுக்கிற அளவுக்கு வாழ்வாங்க. ஆனால் தோற்று போகிறது உறுதி. விஜய் முதற்கொண்டு அனைவரும் தோக்க போகிறது உறுதி. சீமானை விட ஒரு சதவீதம் தெரிஞ்சோ தெரியாமலோ தாவேகாவினுடைய மொத்த ஓட்டு சதவீதமும் கம்மி ஆயிடுச்சோ, அதுக்கப்புறம் விஜயும் சரி, விஜயினுடைய தற்கொலைகளும் சரி, வாழ்வதில் அர்த்தம் இல்லை. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவ்வளவு வாய் பேசிட்டு, சீமானை எதிர்த்து இவ்வளவு வாய் பேசிட்டு, சீமானுடைய கட்சி, சீமானுடைய கொள்கைகளும் எதிர்த்து, விஜய் மாசுல சீமான் ஒன்றும் கிடையாது, விஜய் வந்தாருன்னா இவ்வளோ கூட்டம் கூடுது, அது இது, விஜய்லாம் சீமானை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு சீமானுக்கு தகுதியே இல்லை, சீமானுடைய பெயரை குறிப்பிடாமல் சீமானை பல இடங்களில் வந்து கேவலப்படுத்தி கஷ்டப்படுத்தி பேசியதெல்லாம் விஜய்க்கு வந்து தெரியும், விஜயனுடைய ரசிகர்களுக்கு தெரியும், சீமானுக்கு தெரியும், சீமானுடைய தொண்டர்களுக்கு தெரியும். அப்போ அப்படிங்கும் பொழுது அவ்வளோ வாய் பேசிட்டு சீமானை விடவும் நீங்கள் கேவலமாக கீழே போயிட்டீங்களோ, அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்கிறதுக்கே ஒரு சாத்தியமற்ற ஒரு வாழ்வதற்கே ஒரு தேவையற்ற ஒரு ஜந்துவாக மாறிடுவீங்க. செத்துடலாம், எல்லாமே தூக்கு போட்டு தொங்கிடலாம். சீமானை விட ஒரு சதவீதம் கூட வாங்கிட்டீங்க அப்படின்னா சீமான் தூக்கு போட்டு தொங்கிடலாம். இத்தனை வருஷம் 15 வருஷம் நீ மக்கள்கிட்ட ஒரு உன் தகுதிக்கு மீறி எது என்னத்தையோ காசு அவன்கிட்ட ஆட்டையை போட்டு திருடி கெஞ்சி கூத்தாடி பிச்சை எடுத்து ஒரு 35 லட்சம் ஓட்டை வாங்கிட்டேன். அதை கொண்டு போய் இவன்கிட்ட காவு கொடுத்துருக்க, இருந்திருந்து ஒரு நடிகன்ட்ட காவு கொடுத்துருக்கிய அப்படின்னா நீ எவ்வளவு கேவலமான ஒரு பிறவியாக இருக்கணும், உன்னை மக்கள் எந்த அளவுக்கு வெறுத்திருக்கணும், உன் மேலே மக்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை உருவாகிருக்கணும். நீ வேஸ்ட்டுன்னு மக்கள் நினைக்க போய் தான் இன்னைக்கு வந்து விஜயை உனக்கு எதிராக நிற்க வச்சு ஜெயிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து சீமானோட அதிகமாக விஜய் ஜெயிச்சிட்டாருன்னா சீமான் தூக்குப்படுத்தணும், விஜய் வந்து சீமானை விட கீழே போயிட்டாருன்னா விஜய் தூக்குப்படுத்தணும், விஜயனுடைய ரசிகர்களாக அட்லீஸ்ட் தூக்குப்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய ஒரு கோரிக்கை. மற்றபடி அரசியலில் பேசப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவோ ஒரு மிகப்பெரிய தோல்வியாகவோ தாவேகாவினுடைய அரசியல் ரிசல்ட்ஸ், அரசியல் முடிவுகள் இருக்காது. ஜெயிக்கு அவங்க வெற்றியும் சரி தோல்வியும் சரி பெரியதாக பேசப்படாது. ஏன்னா 10ல் 11 தான் இருக்கும் தாவேகா, அதர்ஸ்ல இருப்பாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பார்ப்போம். யங்ஸ்டர்ஸோட ஓட்டும் பெண்களோட ஓட்டுமே அவருக்கு அதிகமா இருக்கு. இப்போ திமுக நடக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது தாவேகாக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே, மேபி அவர் வந்து கொஞ்சம் ஏதாவது பண்ணுவார். தாவேகாவுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் தான். தாவேகால யாருக்கு கொடுப்பீங்க, யாருக்கு போய் நீங்க ஓட்டு போட போறீங்க, அது இருக்கு இல்லையா. ரெண்டாவது, அந்தந்த மாவட்டத்தில் அதிமுக காரங்க தாவேகா ஒரு பாஜக காரங்க தாவேகாவை விட மக்களுக்கு 10 மடங்கு 20 மடங்கு 100 மடங்கு வேலை செஞ்சிருக்காங்க. அப்ப அந்த அதிமுகவையும் அந்த பாஜகவையும் அந்த அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அமமுகவையோ இல்லை பாமகவையோ அவர்கள் மக்களுக்கு செய்ததை விட, அவர்கள் மக்களுக்கு உறுதுணையாக இருந்ததை விட தாவேகார துரும்ப கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டான். அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு எதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவா, திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம எதுக்கு தாவேகாவை பார்க்கணும்? ஒரு சில தற்கொலைகள், ஒரு சில யோசிக்க முடியாத தண்டங்கள்லாம் வந்து அதாவது திமுகவுக்கு மாற்றாக தாவேகாவை பார்க்கணும். மூளை இருக்கக்கூடிய எவனும் வந்து திமுகவுக்கு மாற்றாக அதிமுகவை தான் பார்ப்பான். எடப்பாடியார் தான் 2 வருஷம் உங்களை கொரோனால சாவடிக்காம இவ்வளவு தூரம் கொண்டு வந்து எடப்பாடியாரோட வெற்றி இல்லையா? அப்ப அதை அவரை தானே நீ ஆல்டர்னேட்டிவா பார்க்கணும். ஏன்னா குடிச்சிட்டு வீட்டில் பொண்டாட்டி அடிச்சவன் நீ எப்படி நீ வந்து ஆல்டர்னேட்டிவா பார்ப்ப? குடிச்சிட்டு நீ பையனையும் பொண்ணையும் வந்து படிப்பை கூட பார்க்காம பையனும் பொண்ணும் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியாம அவங்கள வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சு நீ எப்படி எனக்கு ஆல்டர்னேட்டிவ்? அப்பா அம்மா ஒதுக்கி வச்சு நீ எனக்கு எப்படி ஆல்டர்னேட்டிவ் வருவ? நீ ஆல்டர்னேட்டிவ் இடத்துலயும் உன்னை நான் வச்சிருக்க கூடாது, உன்னை மனுஷனாவே நான் பார்க்கக்கூடாது அப்படின்ற இருக்குல்ல. ஸோ திமுகவுக்கு இன்னைக்கு இல்லை, இன்னும் 100 வருடம் ஆனாலும் ஆல்டர்னேட்டிவ் வந்து அதிமுக தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு சில தற்கொலைகள் திமுக வந்து ஆல்டர்னேட்டிவ் வந்து தாவேகா தான் சொல்லிட்டு அலைவாங்க. அதை அவங்க மனநலம் கொண்டவர்கள் அவங்க அதை சொல்லிட்டே தான் இருக்க போறாங்க வாழ்க்கை போகிறாங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அரசியலை குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி மேம்.